வெல்கம் டு டெவலப்பர்ஸ் ஃபார் யூனிபிளிக் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பெர்செப்ட்ரான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பெர்செப்ட்ரான்ஸ்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது நியூரான்ஸ். ஸோ நியூரான்னா என்ன? ஒரு ஹியூமன் பிரெயினில் எப்படி நியூரான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனோ அது எப்படி வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு நியூரான் வந்து இன்னொரு நியூரானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ, சேம் திங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நியூரான் ஆர் நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது சம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நியூரான்ஸ் மூலமாக டேட்டாவை வந்து நியூரான்ஸ் மூலமாக ஒரு நியூரான் வந்து இன்னொரு நியூரானுக்கு பாஸ் பண்ணி அவுட்புட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நியூரான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நியூரல் நெட்வொர்க்னு ஒன்று இருக்குது. ஸோ நியூரல் நெட்வொர்க்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் இன்டர்கனெக்டட் நியூரான்ஸ் தான் வந்து நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வெயிட்ஸ். வெயிட்ஸ்னா என்னன்னா நம்ம பாஸ் பண்ணுற இந்த டேட்டா இருக்குல்ல ஃபீச்சர், இந்த டேட்டாவுக்கு ஒரு வெயிட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, நியூமெரிக்கல் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் வந்து இது இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் அல்லது இம்பார்ட்டன்ஸ் கம்மியான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கிற வெயிட் அதிகமாக இருக்கிற ஃபீச்சரை வந்து நெக்ஸ்ட் நியூரானுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பயாஸ். பயாஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூரானை வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மூலமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மூலமாக நியூரானுக்கு வந்து நெக்ஸ்ட் நியூரானுக்கு பாஸ் ஆகாது டேட்டா. ஸோ அந்த டைமில் இந்த பயாஸ் என்ன பண்ணுவோன்னா வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை க்ரியேட் பண்ணி 0 வேல்யூவாக இருந்தாலும் அதை வந்து நெக்ஸ்ட் நியூரானுக்கு பாஸ் பண்ணும். இதுதான் பயாஸுங்கிறது. ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம இது மூணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பெர்செப்ட்ரான்னா என்னென்னு பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பெர்செப்ட்ரான்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு நியூரான்ல வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனோட சேர்ந்து இருந்தா அதை தான் வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரான்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு நியூரான்ல இருந்து வர அவுட்புட்டை வந்து நெக்ஸ்ட் நியூரானுக்கு பாஸ் பண்றது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ற ஃபங்க்ஷன் தான் வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னன்னா இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு நியூரானோட சேர்ந்து இருந்தது அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் நியூரான்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரானுக்குள்ள ஒரு சிங்கிள் லேயர் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பெர்செப்ட்ரான். அது என்ன சிங்கிள் லேயர்? சிங்கிள் லேயர்னா ஒன்றும் இல்லை, ஒரு இன்புட்டை நம்ம வந்து கொடுக்குறோம் ஒரு நியூரானுக்குள்ள, அந்த இன்புட்டோட வெயிட்ஸையும் இன்க்ளூட் பண்ணுறோம், பயாஸையும் ஆட் பண்ணி ஒரு அவுட்புட் கிடைக்குது. அந்த அவுட்புட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து சிங்கிள் லேயர்னு சொல்கிறோம். இதை வந்து பெர்செப்ட்ரான்னு சொல்கிறாங்க. ஓகே, இதே வந்து சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான்னு சொல்லுவாங்க. இதே இது மல்டிபிள் லேயர்ஸ் இருந்ததுன்னா அது மல்டிபிள் லேயர் பெர்செப்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பாருங்கள். ஒய்ங்கிறது அவுட்புட்டை ஒரு ஃபங்க்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டையும் x1ங்கிறது வந்து இன்புட்டு, w1ங்கிறது வெயிட். ஸோ வெயிட்டையும் இன்புட்டையும் மல்டிபிள் பண்ணி ஸோ எத்தனை இன்புட்ஸ் கொடுக்குறோமோ அதை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது கூட பயாஸையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த கால்குலேஷன்ஸோட ரிசல்ட்டு தான் வந்து நம்மளோட அவுட்புட்டு, நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணுற ரிசல்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்படிதான் வந்து பெர்செப்ட்ரான்ங்கிறது ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங் டைத்தில் பார்த்தீங்கன்னா மாடல் லேர்னிங் டைத்தில் வெயிட்ஸையும் பயாஸையும் இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எரர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ எரர் ரெடியூஸ் ஆகுறதுக்காக நம்ம இந்த ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை அங்கே நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த இதுதான் வந்து என்ன அல்காரிதம் சொல்றாங்கன்னா பெர்செப்ட்ரான் லேர்னிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்றாங்க. நியூரல் நெட்வொர்க்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கலெக்ஷன் ஆஃப் இன்டர்கனெக்டட் நியூரான்ஸ் வந்து ஆர்கனைஸ்டா இருக்கும், லேயர்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து
டீப் லேர்னிங்கில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான் வந்து எங்கன்னா லீனியர்லி செப்பரபிள் ப்ராப்ளம்ஸ்க்கு தான் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனது இமேஜஸ், ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் மல்டிபிள் லேயர் பெர்செப்ட்ரான் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ங்கிறது என்னன்னா வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நெக்ஸ்ட் நியூரானுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்கிற டேட்டாஸை வந்து பாஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து எப்போ மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் லீனியர் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது மூலமா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸையோ டேட்டாவையோ நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியாக கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து x1 x2 xnங்கிறது வந்து நம்ம கொடுக்குற இன்புட் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ டபிள்யூங்கிறது வந்து வெயிட்டை ஆட் பண்ணுறோம், அது கூட என்ன பண்ணுறோம் பயாஸையும் ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த நியூரானில் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், அதாவது சமேஷன் ஆஃப் வெயிட் இங்கே. ஓகே, ஸோ இந்த சமேஷன் ஆஃப் வெயிட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அவுட்புட்டை நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஓகே, இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆர் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -∞ +∞ வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே எக்ஸுங்கிறது வந்து இன்புட். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா f(x) = x. f(x)ங்கிறது நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் ஃபீச்சர்ஸ், எக்ஸுங்கிறது நம்ம கிடைக்கிற அவுட்புட். நெக்ஸ்ட் வந்து பைனரி ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஆர் த்ரெஷோல்டு ஃபங்க்ஷன். இது வந்து அடுத்த டைப். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா ஒரு த்ரெஷோல்டு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த த்ரெஷோல்டு வேல்யூவோட இன்புட்டுங்கிறது எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஜீரோனும், அதிகமாக இருந்து ஜீரோவோட த்ரெஷோல்டு வேல்யூவோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்னும் ரெப்ரசன்ட் பண்ணும். தட் மீன்ஸ் 0 or 1 நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் டைப் லாஜிஸ்டிக் ஆர் சிக்மாய்டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனு. இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் வந்து அவுட்புட்ஸை வந்து ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரும். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அதோட அவுட்புட் வந்து க்ளோசர் டு ஜீரோவாகவும், எக்ஸோட வேல்யூ வந்து லார்ஜாக இருந்துச்சுன்னா அது வந்து க்ளோசர் டு 1 நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் டைப் வந்து tanh ஃபங்க்ஷன். இந்த tanh வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர்போலிக் டேஞ்சன்ட்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சிமிலர் டு சிக்மாய்டு ஃபங்க்ஷன் மாதிரியே தான். அங்கே நம்ம ரேஞ்ச் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, 0 1 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களா. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்கும்னா -1லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து சிக்மாய்டு மாதிரியே வந்து ஒரு கர்வாக தான் வந்து இருக்கும், எஸ் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் டைப்பு ரெக்டிஃபைடு லீனியர் யூனிட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இது வந்து டீப் லேர்னிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நெகட்டிவ் இன்புட்ஸாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து ஜீரோனும், பாசிட்டிவ் இன்புட்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவல் டு இன்புட் வேல்யூஸ்னும், அதாவது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும், 0ன்னு எடுத்துருக்கிறதுனால ஃப்ளாட்டாக இருக்கும். கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே வந்து எக்ஸ் வேல்யூஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன். இதுவும் வந்து சிக்மாய்டு ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இது வந்து காம்பினேஷன் ஆஃப் செவரல் சிக்மாய்டு ஃபங்க்ஷன் தான் வந்து சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு சிக்மாய்டு மாதிரியே தான் எஸ் டைப்ல வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பெர்செப்ட்ரான் பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு டீப் லேர்னிங் பற்றி, மிஷின் லேர்னிங் பற்றி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை கோர்ஸ் எதுவும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட்
இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.